மோடி படம் வந்து கைவிலங்கோட போட்டப்பட்டதனால விகடனோட இணையதளம் பக்கம் வந்து மத்திய அரசு முடக்கி இருக்கு. விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத அரசு ஒன்றிய அரசு. ஜனநாயகத்தில் பத்திரிகை துறை என்பது 4 தூண்களில் ஒரு தூண். ஆகவே எதிர்மறையான கருத்துக்களை ஏற்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசாகத்தான் இருக்க முடியும். அவர்களுடைய வஞ்சனை, அவர்களுடைய ஓரவஞ்சனை, அவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் இதிலிருந்து ஊடகத்துறை நண்பர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். உங்ககிட்டே கொடுத்துட்டோம். அதை பட்ஜெட் பொறுத்தவரை தமிழ்நாடு வந்து நிதி ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாநிலத்தில் சொல்கிற மாதிரியும், ஆனால் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் 2-3% வரையும் பட்ஜெட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமாக ஒதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதுக்கு விவாதத்துக்கு யார் வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கின்ற அண்ணாமலை கூறுகின்ற கூற்றை எல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவருடைய காலத்தில்தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததாக அவர் சொல்லுகிறாரே தவிர, அவருடைய காலத்தில்தான் மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர வேண்டும். இப்படியே பொய்களையே தினந்தோறும் அறுவடை செய்து கொண்டிருந்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முழுவதுமாக அந்த கட்சியை தமிழக மக்கள் ஓரம் கட்ட தயாராகி விடுவார்கள். 2500க்கும் மேற்பட்ட கோவில்களில் குடமுழுக்கு நடந்த போதிலும் திருப்பரங்குன்றம் பழனி கோவில்களில் தைப்பூசத்தை ஏற்பாடு செய்யலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளிலேயே இந்து சமய அறநிலைத்துறை தான் ஒன்றுக்கும் உதவாத துறைன்னு அண்ணாமலை நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கும் உதவாத தினந்தோறும் பொய்களையே புரட்டுகளையே அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் நான் அண்ணாமலை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறை தான் அதனுடைய வரலாற்றிலேயே ஒரு காலத்தில் 10,000 பேர் தைப்பூசத்திற்கு கூடுகின்ற நிலை இருந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு 20 லட்சம் பேர், ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் மக்கள் திரண்டு வருகின்றார்கள். 10,000 பேர் இருந்த காலத்தை மாற்றி இன்றைக்கு தைப்பூச திருநாளிலே அதிக அளவு மக்கள் கூடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் போதிய வசதிகளும் இறை தரிசனத்திற்கும் தேவையான அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றிய அரசு என்பதால் தான் எங்குமே இந்த தைப்பூசத்தில் சிறு ஒரு அசம்பாவிதம் கூட நடைபெறாமல், சிறு அசம்பாவிதம் என்றால் மூச்சு திணறல் கூட ஏற்படாமல் ஒழுங்காக நிம்மதியாக அனைவரும் இறை தரிசனம் செய்தார்கள் என்றால் அது இந்த ஆட்சியில்தான். அண்ணாமலை கூறியது போல் கடந்த காலம் வேண்டுமென்றால் அப்படி இருந்திருக்கலாம். பழனியை பொறுத்தளவில் இன்றைக்கு 96 கோடி ரூபாய் செலவிலே முதல் மாஸ்டர் பிளான் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2ஆம் மாஸ்டர் பிளான் பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு அரசின் சார்பில் 58 கோடி ரூபாயை 50 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசே பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது. 2வது மாஸ்டர் பிளான் 136 கோடி ரூபாய் செலவிலே தயார் செய்யப்பட்டு வருகின்றன. திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் 450 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக விற்பனை சீட்டு வழங்குகின்ற மண்டபம், அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் போன்றவை நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் 20 கோடி ரூபாய் செலவிலே முடிக்கப்பட்ட பணிகளை நாளைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார். இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக திருக்கோயிலுடைய வளர்ச்சி எப்படி அடைந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் பக்தர்களுடைய எண்ணிக்கையினுடைய வளர்ச்சியும் கூடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த பக்தர்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு. ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கின்ற அண்ணாமலையின் கபட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் உள்ளவரை அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் முடியும்.